இங்கே பாருங்கள், நான் தேங்காய் காய வச்சேன்லங்க, அந்த தேங்காயை செக்காடத்துக்கு எடுத்துகிட்டு போனேன். மிஷினில் கொடுத்து செக்காடுறோம். இங்கே பாருங்கள், இந்த தேங்காயை இந்த மேலே தாங்க கொட்டணும். இது ஆல்மோஸ்ட் அரைச்சிட்டாங்க எல்லாத்தையும். தேங்காய் கீழே விழுதுங்களா? இதுதான் தேங்காய் செக்காடுற மிஷின். இந்த பக்கம் அதனோட வேஸ்ட் புண்ணாக்கு வருது பாருங்கள். இது மாட்டுக்கு தீனியாக போடுவாங்க. கழனிக்கு எருவாக கூட போடுறாங்கங்க இதை எங்கள் வீட்டிலலாம். இது அதிகபட்ச சத்தம் வருது, அதனால் நான் மியூட் பண்ணிகிட்ருக்கேன். இறைச்சலாக இருக்கும். இந்த தேங்காய் எண்ணெய் பாருங்கள், இந்த வழியாக வருதுங்களா? இன்னும் வளைஞ்ச என்னால் எடுக்க முடியல. இந்த தேங்காய் எண்ணெய் கசடோடு வருதுங்க. அந்த தேங்காய் புண்ணாக்குன்றவாங்க பார்த்தீங்களா, அந்த கசடோடு வருது. ஒரு முறை போட்டுட்டாங்க, மறுபடியும் அந்த புண்ணாக்கை எடுத்து மிஷினில் மேலே கொட்டுறாங்க. அதில் ஆயில் திரும்பவும் வருதுங்க. இப்போ போடுறதுல பாருங்கள், ஆயில் திரும்பவும் வருது. முதல் முறை தேங்காய், ரெண்டாவது முறை அந்த புண்ணாக்கை எடுத்து போடுறாங்க. ஆயில் பாருங்கள், நுரையோடு இருக்குது. ஆனால் கருப்பு கலராக இருக்குது, ப்ரௌனாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கசடு, அடி கசடு. நான் ஒரு 6 கிலோ 700 எடுத்துகிட்டு போனேங்க வெயிட்டு. 70 ரூபா ஆச்சுங்க அதுக்கு கூலி. முடிச்சிட்டாங்க. இந்த எண்ணெயை நம்ம வெயில்